பெண்களை முன்னேற்றுவதற்காக, வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்காக ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாங்க. 10,000 ரூபாய் முதல் கட்டமாக கொடுத்துருக்குறாங்க. தேர்தலுக்கு பிறகு மறுபடியும் கொடுக்க போகிறாங்க. அதே போல் இவங்க காங்கிரஸ் கட்சி என்ன சொன்னாங்க? நாங்கள் வரும்பொழுது 2 லட்சமாக கொடுப்போம், 3 லட்சமாக கொடுப்போம் இவங்களும் தானே சொன்னாங்க. செல்வ பெருந்தகை அவங்களுடைய கட்சி சொல்லவே இல்லையா? அவங்க வாயை மூடிட்டு உட்கார்ந்தாங்களா? மக்கள் 2 பக்கம் கேட்டாங்க. சரி, காங்கிரஸ் கட்சி 2 லட்சம் 3 லட்சம் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி ஜேடியு கூட்டணி ஆல்ரெடி 10,000 போட்டுட்டாங்க, இன்னும் 1,90,000 போடுவாங்க. இரண்டையும் பாற்று விட்டு மக்கள் முடிவெடுத்திருக்கிறாங்க. அதனால் ஜனநாயகத்தை பொறுத்தவரை மக்களுக்கு சாய்ஸ், அவங்க செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட கடந்த 20 ஆண்டுகளில் 25 ஆண்டுகளில் 20 ஆண்டு முதலமைச்சராக இருந்த நிதிஷ்குமார் அவர்களை நம்பி மறுபடியும் ஆட்சி பொறுப்பை ஒப்படைச்சிருக்கிறாங்க. வரலாறு காணாத தோல்வி காங்கிரஸ். 5 சீட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க. காங்கிரஸ் இது போல ஒரு தோல்வியை சந்தித்ததில்லை. அதனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கும் அந்த தோல்வி 2026 கிடைக்க இருக்குது. அதனால் அதனுடைய கட்சியினுடைய தலைவர் வயிற்றெரிச்சலில் பேசுவதாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை எதிர்வரும் தமிழக சட்டமன்ற தேர்தலோடு எப்படி பொருத்தி பார்ப்பீங்க? அண்ணா, மோடி அவர்கள் மீது மோடி அவர்களுக்கான செல்வாக்கு, நல்ல அரசு வேண்டும் என்கின்ற செல்வாக்கு, குடும்ப ஆட்சி வேண்டாம், தேஜஸ்வி யாதவ் வேண்டாம் என்கின்ற மக்களுடைய நிலை, காங்கிரஸ் எந்த கூட்டணியில் இருந்தாலும் அந்த கூட்டணியை தோற்கடிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம், இதை நான் தமிழ்நாட்டில் பார்க்குறேன். குடும்ப ஆட்சி வேண்டாம், திமுக வேண்டாம். காங்கிரஸ் இருக்கக்கூடிய கூட்டணி தோற்கடிக்கப்பட வேண்டும் என்றால் அவர்களுடைய காங்கிரஸ் டிஎம்கே கூட்டணி தோற்கடிக்கப்பட வேண்டும். மோடிஜி மீது, நல்லாட்சியின் மீது நம்பிக்கை. அது இன்னைக்கு நாம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட இருக்கிறோம்.